ஹலோ கைஸ், எல்லோரும் வந்து இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து வேறு லெவலாக இருக்கும், கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணிங்க. ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி போய் போன எபிசோட பார்த்துட்டு வந்துருங்க, எல்லாம் வந்து கண்டினியூஷன் புரியாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து பேட்டில் த்ரூ தி ஹெவனில் சீசன் 5 எபிசோட் 57, 58 ரெண்டு சேர்த்து போட்டிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கடா கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ ஸ்டார்டிங் போயிடலாம். ஸோ வீடியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து அந்த யூச்சங் வந்திருப்பான். யுன்சங் வந்து நம்ம ஹீரோட்ட அட்டாக் பண்ணுறதா வரும்போது தலைவன உடனே வந்து அவன் டிரான்ஸ்மிஷன் க்ரீன் லோட்டஸ் டிரான்ஸ்மிஷன் டெக்னிக்கை மாற்றிட்டு 2 பேரும் ஃபைட்டுக்கு ரெடியாக இருப்பான். அவனும் சொல்லிட்டு இருக்கான், இந்த 3 வருஷத்தில் நீ எவ்வளோ தான் ப்ராக்ரஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு பார்க்குறேன்டா, இன்னும் நீ குப்பை தான்டா என் கண்ணுக்குன்ட்டு அவனோட டெக்னிக் யூஸ் பண்ணி திடீர்னு 2 பேர் தண்ணி மேலே நிற்கிற மாற்றி சண்டை போட ஆரம்பிக்கிறானுங்க. ஸோ இந்த யுன்சங் என்ன பண்ணுறான் அப்படின்னா வந்து எல்லாரும் அசால்ட்டாக தப்பிச்சிட்டே இருக்கான். உன் பவர் இவ்வளோதான் மட்டும் சொல்லிடாரான்ட்டு மாற்றி சண்டை போட ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோ வந்து அவன் ஸ்பீடு வச்சு அடிக்க ஆரம்பிச்சிடான். இவனா நம்ப முடியல இந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்குன்ட்டு. ஸோ அவனை சண்டை போட்டுக்கிட்டே சொல்கிறான், உன்கிட்ட ஸ்பீடு இருக்குதான், ஆனால் அது வந்து ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் கூட இல்லைடா, ஸ்பீடாக இருக்கிற அளவு ஸ்ட்ரென்த்தாக இல்லைனா உன் அட்டாக் எப்படா என் மேலே வேலை செய்யும் அப்படின்னுமே சொல்லிட்டு நீ இன்னுமே எனக்கு முன்னாடி சின்ன பையன் தான்டா, உண்மையிலே ஒருத்தனை வந்து தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறியா என்ன அப்படின்ற பேர் அவனுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கான். மாற்றி சண்டை போட்டுருக்கான். ஸோ ஹீரோ ஒரு கட்டத்தில் மாற்றி அடிக்க ஒரு அட்டி வைப்பான் பாருங்க, அவன் ஷீல்டை ஒட்டச்சு அந்த அட்டியில் அவனுக்குலாம் வந்து கத்தி கலைக்கு போயிடுது. ஸோ அவன் ஹீரோவோட கைத்தடை வந்து அவன் நெஞ்சில் பதிஞ்சிருக்கான். ரொம்ப நாளாச்சா, 10 வருஷத்துக்கு வரைக்கும் எவனுமே அவனை தொட்டதில்லடா, நீ தாண்டா என்ன முதல்ல அடித்து காயப்படுத்திருக்க அப்படின்ட்டு அவன் டென்ஷன் ஆகிட்டு பயங்கரமாக வந்து பவர் ரிலீஸ் பண்ணுவான். குழந்தைங்க விளையாட்டுலாம் முடிஞ்சிடா, உன்னை இந்த இடத்துல இப்போவே கொள்றேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை பவர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த பவர் பயங்கரமாக இருக்குது. உடனே வந்து இதை பார்க்குற ஐஸ் எம்பரராக வந்து உண்மையிலே வந்து தாக்கு பிடிப்பானா, எல்லாரும் நம்பிக்கையும் காப்பாற்றணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ ஹீரோ சொல்கிறான், இந்த இடத்துல 3 வருஷம் இந்த இடத்துக்காக நான் காத்துட்ருக்கேன், இவனை இதே இடத்துல கொன்னே அவனுன்ட்டு தலைவனை வந்து அவனோட பவரை வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்க. ஸோ 2 பேரும் வந்து மாற்றி வந்து அட்டாக் பண்ணுறது ரெடியாக இருக்கானுங்க. ஸோ 2 பேர் வந்து மாற்றி அட்டாக் பண்ணால் வந்து ஹீரோ வந்து கொஞ்சம் சப்ரஸ் ஆகிறான். ஸோ ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் அடி ஆகிற மாதிரி காட்டுறானுங்க. ஆனால் 2 பேரும் மாற்றி அட்டாக் பண்ணுறது சுற்றிக்கிற 8 கட்டெல்லாம் போட்டு இதை ஒரு பெரிய பாறை இருக்கும், அந்த பாறையை 2 பேர் சுற்றி அட்டாக் பண்ணி 2 பொழந்துட்டு அந்த பாறைக்கு நடுவில் சீக்கிரமாக தான் முடிச்சிடலான்டா சியோச்சான் அப்படின்ற மாதிரி கத்திட்டு அட்டாக் பண்ண 2 பேரும் அடிக்கிற அடியில் அந்த பாறை சல்லியாக நொறுங்கி போகுது. இவனுக்கு பவர் தாங்க முடியாமல். ஸோ முடித்தவொடனே யூச்சவங்க அவனை மாற்றி பவர் யூஸ் பண்ண திடீர்னு மாஸ்டர் பின்னாடி வந்து எவ்வளோ தைரியம் தான் ஒரு டூஸாங்க என் ஸ்டூடெண்ட்டை வந்து புள்ளி பண்ணுறது அப்படின்ட்டு தலைவராக ஒரு பவரை கையில் கேதர் பண்ணி யுங்சங்க்கு பாருங்க ஒரு அடி. அந்த அடியில் அவனுக்குலாம் வந்து கதி கலைங்க போயிடும். ஸோ ஹீரோ கையை பிடிச்சிக்கா வச்சு அடியில் தலைவன் அங்கேருந்து இப்போ அடி கல்லில் அடி வாங்கிட்டுறா. இதை பார்க்குற எல்டர்ஸ் எல்லாருமே உண்மையிலேயே வந்து நம்ம செட் மாஸ்டர் அடி வாங்கிட்டாரா, நம்ம செட் மாஸ்டரே சப்ரஸ் பண்ணுற அளவுக்கு ஒருத்தன் வந்துட்டானா அப்படின்ட்டு மாதிரி எல்லாம் அதிர்ச்சியில் பார்த்துருக்கா. நம்ம செட் மாஸ்டர் உண்மையிலே தோற்றுவான் இருக்கா, இன்னும் என்ன பார்த்து அதிர்ச்சியில் இருக்கா, உண்மையிலே செட் மாஸ்டர் அடி வாங்கிட்டாரு. ஸோ இவனை சொல்கிறான் அந்த செட் மாஸ்டரும் யுன்சங்கும் சொல்கிறான், நீ இந்த மாதிரி இந்த கிழவனோட ஸ்ட்ரென்த்தை பார் பண்ணி தான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு நல்லா தெரியுண்டா, அவன் ஸ்ட்ரென்த் இல்லைனா நீ குப்பை தான்டா அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. மாஸ்டர் சொல்கிறாரு, டேய் நான் அவ்வளோ நேரம் சும்மா தான்டா இருந்தேன், அவ்வளோ நேரம் அவன் ஸ்ட்ரென்த்து உண்மையிலே இன்க்ரீஸ் ஆகிருக்கடான்ட்டா, உனக்கு மட்டும் தான் சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்கியா, சியோச்சான் எனக்கு இருக்குடா, இந்த இடத்துல நீ எவ்வளோ பெரிய ஆளை கூட்டம் வந்தாலும் சப்ரஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்காரா, மாஸ்டர் ப்ரொடெக்டர் அப்படின்ற மாதிரி இவனை வந்து அந்த சோலா ஃபால் இருக்கால அந்த ஷேடோ அவனை வந்து கூப்பிட்றான். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொடூரமான ஆறா பிளாக் கலரில் வந்து எல்லாரும் பார்த்து என்ன வைக்கிற மான்ஸ்டான்ட்டு இன்னொன்று யோசிச்சு போகுது, இந்த ஆறா அந்த ஆறா தான் அந்த டெவிலோட ஆறா தான் யோசிச்சு பார்த்துருக்கேன். ஸோ கீழேருந்து அந்த ஆறா எல்லாம் ஒல்லா சேர்ந்து சோலா ஃபாலை சேர்ந்த ஒருத்தனா வந்து உருமாறிக்கிட்டு இருக்கு. இதை பார்க்குற வந்து எல்லாருமே அதிர்ச்சிட்டு இருக்காங்க, என்ன வைக்கிற மான்ஸ்டராக அது இவ்வளோ கொடூரமாக இருக்குன்னு அவனும் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த யூச்சவங்க சொல்கிறான், உண்மையிலேயே உன் மாஸ்டரால் இதை தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறியாடா அப்படின்னு மாஸ்டர் சொல்கிறாரு. இது வந்து உண்மையிலே சக்தி வாய்ந்தவன்டா, அவன் இவன் வந்து சோலா ஃபாலை சேர்ந்தவன், இவன்ட்டு வந்து கொஞ்சம் அக்கத்தை ஏற்றணும், நீ வந்து அவனை யுன்சங்க பார்த்துக்க, நான் இந்த சோலா ஃபாலை சேர்ந்தவனை பார்த்துக்கிறேன், அது இல்லாமல் நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும், நான் கொடுத்த ஃபயரை யூஸ் பண்ணுறா அப்படின்ற பேர் மாஸ்டர் வந்து சொல்லியிருப்பார். என்ன விஷயம் அப்படின்னா மாஸ்டரோட ஃபயர் வந்து ஹீரோட வந்து கொடுத்துருப்பார் அவர் அந்த ஃபயர் எசன்ஸை. ஸோ ஹீரோ வந்து வச்சுருக்கான். உடனே அந்த சோலா ஃபாலோ சொல்கிறான், எனக்கு இந்த சியோக்லான சேர்ந்தவனும் வேணும், இந்த சோல் பாடி வேணும், என் பவர் இன்க்ரீஸ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். யுன்சாங் வந்து சரி ஓகே நீங்கள் சொல்லிட்டீங்க, அதனால் அவனை கொல்லாமல் உயிரை மட்டும் வச்சிருக்கன்ட்டு ஸோ நம்ம யுன்சன்னும் போயிட்டு நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ண போயிடுறாங்க. ஸோ இந்த சோலுக்கும் சண்டை நடக்குது. நம்ம ஹீரோ வந்து அந்த யுன்சுக்கிட்ட சண்டை போட்டிருக்கான், நம்ம மாஸ்டர் அந்த சோலா ஃபாலஸ் அந்த ஷேடோவை மாற்றி சாண்டை போட்டிருக்காங்க. அவங்க 2 பேரும் அடிக்கிற ஃபைட்டு அங்கே இருக்கிற எல்லாரும் அதிர ஆரம்பிச்சிருது. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறதுல சுற்றிக்கிற எல்லாரும் உண்மையிலே என்ன நடக்கும், உண்மையிலே வந்து மாஸ்டர் தோற்றுருவாரா அப்படின்ட்டு இந்த யுங்லாங் செட்டே வந்து நினச்சிட்டு இருக்கேன். இந்த ஆளை சொல்கிறான், அவன் சோல் எனக்கு வேண்டாம், உண்மையிலே உன்னை காப்பாற்றி முடியும்னு நினைக்கிறியாடா இந்த ஃபயரை வச்சு அப்படின்ட்டு அவனை வந்து மாஸ்டரோட பேரியரை உடச்சிட்டு அட்டாக் பண்ண வர மாஸ்டர் வந்து அசால்ட்டாக வந்து தப்பிக்கிறாரு.
ஒத்துக்கிறடா என் சோலா ஃபாலை சேர்ந்த 3 பேரை வந்து நீ தாண்டி வந்திருக்கனா எப்படி நீ இப்போ புரியுதா உண்மையிலேயே நீ கொஞ்சம் பவரான வந்தடா அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோலா ஃபால் மாற்றி அவன் செயினை வச்சு நம்ம ஹீரோட மாஸ்டர் வந்து பிடிக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் ஹீரோட மாஸ்டர் வந்து தப்பிச்சு வந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ இந்த ஃபைட் வந்து என்ன கொடூரமாக போயிட்டு இருக்கும்போது அவனும் சொல்லிட்டு இருக்கான் என் மாஸ்டர் உன்னை பார்த்தா சந்தோஷப்படான்ட்டு. ஸோ இந்த சோலா ஃபாலுக்கு ஒரு மாஸ்டர் இருக்கா அது வந்து நல்லா நான் போச்சு இவன் ஜஸ்ட் ஒரு அடியாள் தான். ஸோ இந்த இதில் இவங்க சொல்லியிருக்கான் உன்னை இதே இடத்துல வந்து கொல்லான்னு நினச்சேன்டா ஆனால் உன் நல்ல நேரம் நீ வந்து உயிர் பிழைக்க போயிட்டடா அப்படின்ட்டு தலைவனும் வந்து ஒரு அட்டாக்ல உன்னை இப்போ முட்டிக்கிறேன்டா அப்படின்ட்டு தலைவனு ஒரு பெரிய அட்டாக் யூஸ் பண்ணுறான் யூன்சனுங்க. அவனை என்ன பண்ணா சுற்றிக்கிற மவுண்டன் மாதிரி இருக்கிற பெரிய பெரிய பாறை எடுத்துன்னு வந்து ஹீரோ வந்து 3 பாறை நடுவில் சிக்க வச்சுறான். ஹீரோக்கு ஒரு வழியே இல்லை. உடனே வானத்துலேருந்து ஒரு பெரிய ஸ்வாடை வந்து கிரியேட் பண்ணிட்டுருக்கான் அட்டாக் பண்ணுறதுக்கு. அந்த ஸ்வாடை வந்து ஹீரோ அட்டாக் பண்ண தலைவன் உடனே வந்து என்ன பண்ணுறான் அவன் இருக்கிற எல்லா பவரும் சேர்ந்து இது பண்ணி அவன் என்ன பண்ணுறான்னா ஓப்பன் மவுண்டன் சீலில் ஒரு அட்டாக் சீக்ரெட் டெக்னிக் வச்சு அடித்த உடனே அந்த பாறையெல்லாம் சுக்குநூறாக போயிடுச்சு. ஸோ யூன்சன் சொல்கிறான் உங்ககிட்ட இந்த அளவுக்கு ஒரு சீக்ரெட் டெக்னிக் நான் எதிர்பார்க்கலடா ஆனால் பிரச்சனை இல்லை உன்னை இதே இடத்துல நான் கொண்டுட்டா எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்ட்டு இவனுமே வந்து அவன் ஸ்வாட் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க ஹீரோவை கொல்ல. ஹீரோவும் சொல்கிறான் இதுக்கு மேலே என்னால் அந்த மவுண்டன்ஸில் யூஸ் பண்ண முடியாது ஆனால் இவனை இந்த இடத்துல விட்டுட்டுனா திரும்ப எப்போ என்னால் கொல்ல முடியும் என் ஃபேமிலிக்கு அவன் பண்ணதுக்கு எல்லாத்தையும் அவனை கொன்னே ஆகணுன்ட்டு 2 பேர் வந்து ஹீரோ வந்து கத்திக்கிட்டு இருக்கான். உடனே அவனை அட்டாக் பண்ணவர் தலைவனா பண்ணால் அங்கேருந்து தப்பிக்க ஆரம்பிச்சுறாங்க. உடனே தப்பிச்சுக்கிட்டே இந்த நேரத்தை விட்டா இதுக்கு சரியான நேரம் வரவே வராதுன்ட்டு ஹீரோவும் யோசிச்சுக்கிட்டு இருக்கான் என்ன பண்ணலான்ட்டு. அப்போ தான் வந்து ஃப்ளாஷ்பேக்ஸில் வந்து மாஸ்டர் வந்து ஃபயர் கொடுத்தாருல ஸோ 3 ஃபயரையும் வந்து அவன் வந்து மெர்ஜ் பண்ண ஆரம்பிக்கிறான். 3 எவன்லி ஃப்ளேமையும் ஒன்றா மெர்ஜ் பண்ணிட்டு ஆரம்பிச்சான். ஆட்டன் ஃப்ளேமு க்ரீன் லோட்ஸ் ஃப்ளேமு போன் சில்ட்ரி ஃப்ளேமு 3 ஃப்ளேமே வந்து மெர்ஜ் பண்ணி அவன் வந்து ஆங்கிரி புத்தா லோட்டஸ் வந்து இது பண்ணிருக்கான். இதை பார்க்குறவனா என்ன பைத்தியக்காரன் என்ன தானே பண்ணிருக்கான் அதனோட பவரோட ஃப்ளக்சுவேஷன் இந்த அளவுக்கு கொடூரமாக இருக்குது. இல்லை அவன் மட்டும் அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண விடக்கூடாது இருக்கு. ஹீரோ ஒரு கட்டத்தில் வந்து கஷ்டப்பட்டு சேர்த்துட்டு இருக்கான். அவனோட பவர் எல்லாம் வந்து கொஞ்சமாக ட்ரெயின் ஆகிட்டு ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் வந்து அந்த ஆங்கிரி புத்தா லோட்டஸை செஞ்சிடறான். இதை பார்த்தோன்னே ஆங்கிரி புத்தா லோட்டஸ் போ அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஆங்கிரி புத்தா லோட்டஸ் விடுவான் பாருங்க பயங்கரமாக இருக்குது இந்த சீனு. ஆக்சுவலி இதே இடத்துல வந்து இது எப்படி ஸோ யுன்சன் கண்ணில் வந்து அந்த லோட்டஸ் தெரியும் அவனுக்குலாம் அந்த மரண பயம் இருக்கும் ஏன்னா அந்த பவர் ஃப்ளக்சுவேஷனே வந்து அந்த யுன்சன் கண்ணில் அப்படி ஒரு தெரியும். ஸோ ஆக்சுவலி இதோட வந்து இந்த எபிசோடு முடிஞ்சு ஸோ இன்னும் வீடியோ இன்னும் முடியல அடுத்த எபிசோடு நான் அதில் ஆட் பண்ணுறேன். அது இன்னொரு விஷயம் ஸோ நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் வீடியோ போட்ட அடுத்த செகண்டே அதில் வந்து நோட்டிஃபை பண்ணுறோம் நம்ம சேனலில் வந்து நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த எபிசோடு கேள்வி அது பார்த்தீங்கன்னா 58th எபிசோடு. இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து அந்த பேப்பர் இமேஜ்லாம் காட்டுறாங்க. ஸோ இது வரைக்கும் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இமேஜ்லாம் வந்து காட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து கடைசியில் அந்த ஆங்கிரி புத்தா லோட்டஸ் ரெடி பண்ணுறாரு அதுன்னு காட்டுறாங்க. தலைவனும் இருக்கிற எல்லா பவரையும் அப்சர்வ் பண்ணி அந்த ஆங்கிரி புத்தா லோட்டஸ் போட்டுருக்கு 3 வருஷமாக நான் கஷ்டப்பட்டது இந்த நாளுக்காக தான்டா இந்த இடத்துல அவனை கொள்றேன்டா அப்படின்ட்டு தலைவனும் அந்த ஆங்கிரி புத்தா லோட்டஸ் அனுப்ப. ஸோ யுன்சங்கும் வந்து ஒரு சுழல் மாதிரி விண்டு சுழல் மாதிரி இது பண்ணுறான். ஸோ அந்த விண்டு சுக்குள்ள ஆங்கிரி புத்தா லோட்டஸ் போயிட்டு ஸ்பின் ஆகிட்டு இருக்க இவன் நினைக்கிறான் பரவாயில்ல அதை வந்து சப்ரஸ் பண்ணிட்டு நினைக்கும் போது அதனோட பவர் அந்த சுழலாம் ஒட்டச்சிட்டு வெளியே வந்து அவனுக்கிட்ட வந்து வெட்டிக்கும் பாருங்க முதல்ல எதுவுமே ஆகாத மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து ஒரு ஃபயர் பிளாஸ்ட் வரும் பாருங்க. இதை பார்க்குற எல்லாரும் ஓடி போய் மறைஞ்சுக்கோங்கடா இந்த பிளாஸ்ட்டில் மாற்றிங்கன்னா உயிரே போயிட்டுனா அவன் கத்த ஆரம்பிக்க. ஸோ நம்ம ஹோபாய் மாற்று கொண்டு எல்லாருமே போய் ஒளிய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த எட்டமே பார்த்தீங்கன்னா எல்லா கல்லுங்களும் உடஞ்சி பேரழிவே வந்த மாதிரி வந்து இருக்குது. இதை பார்க்குற இவனை இதுக்கப்புறம் யாராலையும் சப்ரஸ் பண்ண முடியாது. இதனோட டெக்னிக்கோட பவர் என்னமா இருக்குது என்ன விதமான ஸ்கில் இதுன்ற எல்லாருமே அதிர்ச்சியில் இருக்குது. ஏன்னா இதோட டிஸ்ட்ரக்டிவ் பவர் அந்தளவுக்கு கொட்டூரமாக இருக்குது. இன்னும் பார்த்துட்டு உண்மையிலே யோசிச்சாங்க இந்த அளவுக்கு டெவலப் பண்ணுறாரு. மாஸ்டர் சொல்கிறாரு என் ஸ்டூடெண்ட் என்ன வித கொட்டூரமான ஸ்கில் உருவாக்கியிருக்கான் இதனோட பவர் இந்த அளவுக்கு கொட்டூரமாக இருக்குது நானே எதிர்பார்த்து அதிர்ச்சியில் இருக்குது. இந்த ஆல் ஆப்ஷன் ஷேடாகவே நினைக்கிறாங்க இந்த பையன் உண்மையிலே ரொம்பவும் டேலண்டாக இருக்கான் வருங்காலத்தில் பெரிய பிரச்சனையாக வருவான் இதே இடத்துல இவங்க 2 பேரையும் நான் கொண்டாகணும் அப்படின்ட்டு இருக்கான். ஸோ நம்ம மாஸ்டர் வந்து அவனை மாற்றி சண்டை போட்டிருக்க ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் விழுந்து 2 பேர் வராங்க. ஸோ ஹீரோ வந்து கொஞ்சம் லெவல் கம்மிங்கன்னா ஹீரோ செத்துறானுச்சா. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா தலையும் வந்து அவனோட ஃபயர் வந்து அவனை ப்ரொடெக்ட் பண்ணுறது. இதை பார்த்தோன்னே சியோச்சனுக்கு வந்து ஒன்றுமே ஆகலை. கண்டிப்பாக வந்து யுங்சனை தோக்கடிச்சோட யுங்சனும் போய்கிட்ட போயிட்டு அவனை தப்பிக்க தலைவன் சொல்கிறான் என் ஃபேமிலி எவ்வளோ கொடுமைப்படுத்தினா இது வரைக்கும் எனக்கு என்னென்னலாம் பிரச்சனை பண்ண உன்னை இந்த இடத்துலலாம் கொன்னே வேண்டான்னு மாற்றி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் ஆணி அடித்த மாதிரி இறங்க ஆரம்பிக்க அவனை சொல்லிகிட்டே அடிக்கிறான். இது எங்கள் அப்பாவை இது பண்ணதுக்காகடா எங்கள் அண்ணனோட காலை வந்து பாய்சன் பண்ணி அதுக்காகடா என் சின்ன அண்ணனை கொல்ல ட்ரை பண்ணடா அப்படின்ட்டு ஒவ்வொன்றுத்தையும் சொல்லி அடிக்கிறான். என் ஃபேமிலி இருக்கிற எல்லா மெம்பர்ஸையும் கொல்ல ட்ரை பண்ணல அப்படின்னு. ஸோ இன்னொன்றும் வந்து அவனை தயவு செஞ்சு கொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ யோசிச்சுட்டு அவன் ஃபேமிலிக்கு பண்ணது அவங்க அப்பாவுக்கு பண்ணதால ஞாபகம் வந்துட்டு இவனை இது எடுத்து நான் கொன்னா அவனுன்ட்டு ஒரு அடிப்பான் பாருங்க. அடிக்கு அந்த செட் மாஸ்னா கீழே வந்து விழுந்துறான். இதை பார்க்குற யூனியனுக்கா ஒன்றுமே புரியல. ஸோ யூனியனுக்கு ஒரு மாதிரி வந்து இதுவாயிருது ஏன்னா அவங்க மாஸ்டர் செட்டே வந்து அழிய போகுதுன்னு அதை நினச்சி இதை பார்க்குற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே உண்மையிலேயே நம்ம மாஸ்டர் வந்து
தோத்துட்டாருன்னு எல்லாத்தையும் பண்ணேன். ஸோ ஹீரோ மயக்க மாட்டோம் மாஸ்டர் வந்து காப்பாற்ற. ஸோ வந்து மாஸ்டர் கடைசியாக நான் செஞ்சுட்டேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்ல, நீ வந்து முட்டாள்றா, அவ்வளோ பயங்கரமான ரிஸ்கேடாக எடுப்பேன். சரி ஓகே மாஸ்டர் நீங்கள் போய் அவன் போன் எடுத்துக்கோங்கன்னு சொல்ல, ஸோ மாஸ்டர் பொறுத்தவரையிலே அந்த ஆல் ஆஃப் சோல் ஷேடா வந்து அந்த பாடி வந்து டெக்கர் பண்ணிடுறான். பரவாயில்லடா நீ வந்து செத்தாலே எனக்கு யூஸ் ஆகுன்ட்டு அவன் சோலை அப்படியே உரிவான் பாருங்க. இதை பார்க்குறோன்னா சரியான யுன்சன் உயிரோடு வந்து அவன் சோலுக்கு முன்னாடி நின்றுருக்க. உன் சோலாவது எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டா, நீ தான் குப்பையாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சோலை அப்சர்வ் பண்ண இருப்பான். மாஸ்டர் என்ன தான் தடுக்க பார்த்தாலும் அவனை வந்து தப்பிச்சு போயிட்டு ஸோ இந்த டூசாங் லெவல் சோலை வந்து அவன் வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி இருக்கிறத விட அந்த சோலை அப்சர்வ் பண்ணா பல மடங்கு பவர்ஃபுல்லாகும். அவனை அப்சர்வ் பண்ணிருக்கான். ஸோ ஹீரோ ஒரு பில் எடுத்துகிட்டு கொஞ்சம் ரெக்கவரி வரான். மாஸ்டர் கேட்ட என்ன நடக்குன்னு அவன் வந்து அந்த சோலை யூஸ் பண்ணி அவன் இன்னுமே அவன் பவர் இன்க்ரீஸ் பண்ண வரான். இதனால் அவன் பவர் முன்ன கொட்டூரமாக இருக்குன்னு. ஸோ அவன் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்லாஷ் விட்டதுக்கே வந்து அந்த இடம் வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போவே தெரியும் அவன் வந்து பயங்கர ஃபினாமினா ஏற்படுத்துகிற அளவுக்கு வந்து அவன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் லெவலை வந்து மென்ஷன் பண்ணல, அவனோட பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கின்ற உள்ளே வந்து அவனை சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி இந்த இடத்துல உங்கள் 2 பேருமே நான் கொல்லுவேன்டா, உங்கள் 2 பேருமே சோலும் எனக்கு தான்டா அப்படின்ட்டு அவனை சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூனியன்னு அவன் மாஸ்டர் வந்து தோற்றுறாங்கல்ல. ஸோ அவன் செட்டு அழிய போகிறதுங்கிறதுனால இந்த இடத்துல வந்து அந்த ஷேடோ இருக்கான்ல அவன் கூட ஃபைட் பண்ணுறதுக்காக எல்லா எல்டர்ஸ் டிசிப்ளினும் கேளுங்கடா, ஃபார்மேஷனை ஓப்பன் பண்ண ரெடியாக இருங்கடா அப்படின்னு கத்திட்டு வந்து இது பண்ண. இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த எல்டர்ஸ் இருக்கிற சோல் ஆல்ரெடி அவன் வந்து பவர் கொடுத்துருப்பால சில எல்டர்ஸ்க்கு, அந்த பவர் கொடுத்ததுனால அந்த சோலையே உரிய ஆரம்பிக்கிறான் டேரெக்டாக. ஆல்ரெடி இருக்கிறது இல்லாமல் இன்னும் பவர்ஃபுல்லாக. ஸோ எல்லாரும் உட்காந்து வந்து ஃபார்மேஷன் இது பண்ணுறாங்க. ஸோ நம்ம இன்னும் ஃபார்மேஷன் பண்ணுறேன், ஷேடோவை வந்து இன்னும் அட்டாக் பண்ணுவோம். அந்த நேரத்தில் நம்ம நான் வந்து காப்பாற்றோம். நான் நீ எப்படி இங்கே வந்து கேட்டால் மாஸ்டர் நான் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு என்ன தான் ஆச்சு, ஏன் இவ்வளோ பெரிய சவுண்டாக இருந்துச்சு, அந்த ஒரு ஃபயர் பிளாஸ்ட் எனக்கு நல்லா உடம்பு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் அவனும் சுற்றிக்கிற மாஸ்டர் பார்த்து நான் அவனுக்கு அப்புறம் சொல்கிறேன் உண்மையிலே சியோச்சான் வந்து இது காரணம் இல்லை, உண்மையிலே அந்த ஆல் ஆஃப் சொல்லிட்டு அதுக்கு காரணம் அப்படின்ட்டு. ஸோ அவங்களும் வந்து ஹீரோ தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நீ ஏன்டா இப்படி பண்ண ட்ரைட்டர் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கேன். யூனியன் நான் சொல்கிறது நான் சொல்கிறத மட்டும் கேளு, எனக்கு சப்போர்ட் பண்ணி இந்த ஃபார்மேஷனை லீட் பண்ணு அப்படின்னு சொல்ல. ஸோ நாலாம் ஓகே மாஸ்டர்னு சொல்கிறாங்க. 2 பேரும் வந்து லீட் பண்ணி அந்த ஃபார்மேஷன் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஒருத்தர் நிறைய விதமான ஸ்வாட்ஸை வர வச்சு அந்த ஷேடை அட்டாக் பண்ண அந்த ஷேட் ஆசெல்லாம் பவரை வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி முடிச்சுனா இனிமேல் பவர்ஃபுல்லாகிட்டான். இதுக்கப்புறம் என்னை தோக்கடிக்க எவன்டா இருக்கான் அப்படின்னு ஒரு பாய்ஸோட மாஸ்டர் வந்து ஹீரோ கூட தப்பிக்கலான்னு பார்க்க, ஆனால் ஒன்றுமே வேலைக்காகுது. அவன் சுற்றி வந்து ஒரு பேரியர் மாதிரி போட்டான். அவர் யாராலையுமே வெளியே போக முடியாத அளவுக்கு ஒரு பேரியர் வந்து போட்டு வச்சிட்டான். ஸோ நம்ம இன்னும் கஷ்டப்பட்டு அந்த ஃபார்மேஷன் ஒரு பயங்கரமான ஸ்வாட்ஸ்லாம் வச்சு வர வச்சு அட்டாக் பண்ண இவன் அதெல்லாம் அசால்ட்டாக தடுத்துருக்கான். அந்த பெரிஸோட அசால்ட்டாக அவன் ஹேண்டை வச்சு வந்து தடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் மாற்றி தட்டப் பண்ண இன்னும் வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவன் நெஞ்சுக்குள்ளே வந்து பெரிய ஓட்டையாக வந்து போட்டு விட்றாங்க ஒரு டெக்னிக் வச்சு. ஆனால் அவன் அதை சிரிச்சுக்கிட்டு அசால்ட்டாக ஹீல் பண்ணுவான் பாருங்க. ஹீல் பண்ணிட்டு இன்னொன்று அடிச்சுக்கிறதில்ல. இவனை வந்து எப்படி தான் நான் வந்து சப்ரஸ் பண்ண போகிறேனே தெரியல. ஸோ ஹீரோ வச்சுட்டு இருக்கான். இந்த இடத்துல வந்து என்ன தான் நடக்குது, இந்த ஹால் ஆஃப் சோல் விட்டால் எல்லாரும் சோலையும் எடுத்துகிட்டு போயிடுவானே அப்படின்னு ஹீரோ வச்சுட்டு எப்படி தான் வந்து எல்லாரையும் காப்பாற்ற போகிறேன்னு ஹீரோ வச்சுட்டு மாஸ்டர் சொல்கிறாரு, நான் கற்றுக் கொடுத்தது எதையும் மறந்துடாதரா சியோச்சான் அப்படின்னு சொல்ல. ஹீரோவெலாம் ஒன்றும் புரியுறா. மாஸ்டர் என்ன பண்ண போகிறீங்க மாஸ்டர், தேவையில்லாமல் நீங்கள் எதுவும் உங்கள் எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறத கேள்றா சியோச்சான், இது ரொம்ப சியோச்சான் இது ரொம்ப தூரா பிரச்சனைடா, நீ வந்து சேஃபாகிரு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து நம்ம இன்னும் 4 அடி வாங்கிட்டு இருக்கேன், என் செட்டு இதோட அடியே போதா அப்படின்னு அவனை சிரிச்சுக்கிட்டு நம்ம மாஸ்டர் பார்க்க வரான். கடைசியாக அவன் சோலை எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு இல்லை அப்படின்ற மாரி அவனும் சிரிச்சுக்கிட்டு கேட்க மாஸ்டர் சொல்கிறாரு, சியோச்சான் இந்த இடம் ஆபத்தானது, கொஞ்ச நேரம் நீ போய் தனியாரு, உன் மாஸ்டர்கிட்ட விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா மாஸ்டர் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொன்னாலும். ஸோ வந்து நம்ம மாஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா ஹீரோ வந்து தள்ளி விட்டுறாரு, நீ வந்து கீழே போய் சேஃபாரான்ட்டு இது ஐஸ் எம்பரர் இவனை பார்த்துக்கணும். நம்ம ஐஸ் எம்பரர் வந்து பிடிச்சி வச்சுக்கிறாரு. சொன்னா கேட்டா உன் மாஸ்டர் மேலே கொஞ்சம் நாள் நம்பிக்கை விடான்ட்டு, பரவாயில்லையே உன் டிசிப்ளின் வந்து காப்பாற்றுறியாக்கும், ஆனால் என்னை தாண்டி உன்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு அவனும் சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க. மாஸ்டர் சொல்கிறாரு, நீ உண்மையிலே நினைக்கிறியாடா என் சோலை எடுக்க முடியுன்ட்டு, என் பவர் என்னன்னு பார்க்கடான்ட்டு 2 பேரும் மாற்றி சண்டை போட இருப்பாங்க போகிறோங்க. அந்த ஃபைட்டு கொடூரமாக இருக்குது காய்ஸ். சுற்றிக்கிற எல்லாரும் ஹீரோ நினைக்கலாம் நான் ஸ்ட்ராங்காக இருந்தால் என் மாஸ்டருக்கு இந்த நிலமை வரக்கூடாது வந்திருக்கவே கூடாது, நான் ஸ்ட்ராங்காக இல்லையன்ட்டு ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு இருக்கேன். இதை பார்க்குற ஐசம்பரரா உண்மையிலேயே உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது, இவன் மட்டும் இப்படியே வளர்ந்தான் அப்படின்னா ஆளாப் சொல்லி அழிக்கிற அளவு இருக்கான்ட்டு. இவங்க போடுற சண்டையில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸே கிராக் விடுதுங்க, அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குது. அது உள்ள வர சவுண்டு யாராலுமே தாங்க முடியல. 2 பேரும் மாற்றி சண்டை போடுறான். அவன் சொல்கிறான், பரவாயில்லடா நான் இந்த அளவுக்கு பவர் அடைஞ்சு என் கூட சண்டை போட்டிருக்கேன், உன் சோலை எடுக்கிறது இவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியாமல் போச்சுன்னு கேட்டா, பார்த்துலாண்டா வாடான்ட்டு மாஸ்டர் வந்து மாற்றி வந்து அட்டாக் பண்ணிருக்கேன். மாஸ்டர் வந்து ஒரு இந்த ஹீரோட வெப்பன்லாம் வச்சுட்டுருக்கேன். ஸோ வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா
அந்த ஷேடோ என்ன பண்ணா உன்னை அட்டாக் பண்ணதானே தடுப்ப உன் ஸ்டூடெண்ட்டாக போய் கொள்றனாட்ட அவனும் அட்டாக் பண்ண வர அந்த அட்டாக்கை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஐஸ் எம்பர் எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு பவர்ஃபுல்லான ஷீல்டை ஒரு ஐஸ் ஷீல்டை வந்து கிரியேட் பண்ண ஆனால் வந்து அடித்த உடனே அந்த இதெல்லாம் போகுது ஸோ அவனை வந்து ஹீரோ கொள்ளலான்னு கையை கிட்ட எடுத்துனா ஒரு கையை வந்து அசால்ட்டாக தட்டி விடுது யாரான்னு பார்த்தா வந்து ஹீரோ தள்ளி விட்டுட்டு மெட்டுசா வருவாங்க அப்புறம் இந்த என்ட்ரிலாம் பேடாஸான என்ட்ரிங்க ஸோ வந்து மெட்டுசா வந்து அசால்ட்டாக வந்து சொல்லுவாங்க அவன் உயிர் எனக்கு தான்டா தேவையில்லாமல் என் விஷயத்தில் தலையிடாதரா அவன் எனக்கு தான்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பாருங்க காய்ஸ் அதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிடறானுங்க காய்ஸ் இந்த என்ட்ரி பயங்கர கொடூரமாக இருக்கும் ஸோ அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறது மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க அடுத்த எபிசோட்லாம் சரியான சம்பவம் இருக்குது காய்ஸ் ஸோ வந்து சில பேர் கேட்குறீங்க ப்ரோ ஒரு 4-2 வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்ட்டு உங்கள்கிட்ட சொல்கிறது என்ன கைஸ் உண்மையாக சொல்லணும்னா டைமே இருக்க மாட்டேது நான் கரெக்டாக ஒர்க்கு போய்ட்டு வரதுக்கு 12 மணி நேரம் ஆகுது ஸோ அதனால் 2 வீடியோங்கிறது கொஞ்சம் கஷ்டம் நான் ட்ரை பண்ணுறேன் ஸோ எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா ஒரு நாள் 2 வீடியோ போட்டுருப்பேன் பட் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோனா கன்ஃபார்மாக வந்துடும் கைஸ் ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் போட்டுருங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் கொஞ்சம் நல்ல மனசு இருந்தால் உங்கள் அனிமே பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்ருங்க கைஸ் ஓகே கைஸ் இந்த எபிசோடு வந்து இங்கேயே முடியுது இந்த வீடியோ இங்கேயே முடிச்சுக்கிறேன் பை 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 பை